Hello aspirants, welcome to JSR IAS Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. Before entering into this session, வரப்போற குரூப் 2 எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ்ல நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். இன்ஃபேக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஸ்கோர் பண்ணணுமா? நாளைக்கு நம்ம JSR IAS அகாடமி யூடியூப் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் மேரத்தான் நடக்க போகுது. மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் 6 hours மேரத்தான் நடக்க போகுது. மிஸ் பண்ணாம பாருங்க. Now let's start this session. இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க போறோம்னா ஆக்சம் 4 கங்கன்யான் அண்ட் தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி 2025 பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு. இப்போ நம்ம ஆக்சம் 4 மிஷனை பற்றி பார்த்துடலாம். ஆக்சம் 4 மிஷன் இது வந்து என்ன மிஷன் அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட அப்கமிங் ப்ராஜெக்டான கங்கன்யானுக்கு 4 விண்வெளி வீரர்களை நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்ப போகிறோம். ஸோ அதோட முன்னோடியாக ஒரு பயிற்சி திட்டமாக தான் இந்த ஆக்சம் 4ல் நம்ம ஒரு இந்தியன் ஆஸ்ட்ரானட்டை ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்கோம். இப்போ இந்த மிஷனை பற்றி பார்த்துடலாம். இதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா June 25, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க போயிட்டு எப்போ ரிட்டர்ன் வந்தாங்கன்னு பார்த்தோன்னா July 15, 2025 ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இதோட லான்ச் சைட் வந்து நாசாவோட கெனடி ஸ்பேஸ் சென்டர் USA இருக்கு. இது வந்து நம்ம இஸ்ரோ மட்டும் லான்ச் பண்ண ஒரு மிஷனான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இட் கோயிங் டு பி எ கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் பிட்வீன் நாசா, SpaceX அண்ட் இஸ்ரோ. இந்த 3 பேரும் இணைஞ்சு பண்ண ஒரு கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் தான் இந்த ஆக்சம் 4 மிஷன். இதில் போனால் நம்ம இந்தியன் அஸ்ட்ரானமர் யாருன்னா சுபான்ஷு சுக்லா அவர்கள். இவர் தான் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்பேஸ்க்கு போன செகண்ட் அஸ்ட்ரானட். ஸோ இதுக்கு முன்னாடி யார் போயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரீச் தி ஸ்பேஸ் வந்து ராகேஷ் சர்மா அவர்கள் 1984 போயிட்டு ஒரு 8 days இருந்திருக்காங்க. ஸோ சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து 18 days ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு சேட்டலைட்டோ இல்லை எந்த ஒரு மிஷனோ லான்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு லான்ச் வெஹிக்கிள் தேவை. அந்த மாதிரி நம்ம ஆக்சம் 4 திட்டத்தோட லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபால்கான் 9. ஆக்சம் 4ஓட லான்ச் வெஹிக்கிள் வந்து ஃபால்கான் 9. அடுத்தது, இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம வந்து ஒரு 60 சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இஸ்ரோவோடது வந்து 7 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த 7 எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இங்கே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் மைக்ரோ ஆல்கே, அடுத்தது மயோஜெனிசிஸ், ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் ட்ராடிகிரேட், எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ், ஃபுட் கிராப் சீட்ஸ் அண்ட் சைனோபாக்டீரியா இன் மைக்ரோகிராவிட்டி. இது எல்லாமே நம்ம இஸ்ரோவோட 7 ப்ராஜெக்ட்ஸ். இதில் நம்ம இஸ்ரோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரவுட்ஸ்ன்றது கீழே வெந்தயம் மற்றும் பச்சை பயிறு விதைகளை நம்ம விண்வெளியில் விதைச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த ஆக்சம் 4 திட்டத்தின் கீழே போன அந்த 4 வீரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாசாவோட வீராங்கனை, இவங்க வந்து ஒரு பெண் வீராங்கனை பெக்கி விட்ஸ்டன் அவர்கள். அதுக்கப்புறம் போலாண்டை சேர்ந்த சால்வோஸ் உசானாஸ்கி. அடுத்தது ஹங்கேரியை சேர்ந்த டைபோர் பேட்சர். அடுத்தது இந்தியாவோட சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள். இவங்க தான் வந்து ஸ்பேஸ்க்கு சென்ற செகண்ட் இந்தியன். எத்தனை நாள் இருந்திருக்காங்க? 18 days இருந்திருக்காங்க. இவங்க வந்து எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் லக்னோவில் பிறந்திருக்காங்க. அடுத்தது, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு ISS. ISS என்னன்னா நம்ம ஆக்சம் திட்டத்து மூலயமா 4 மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பணும் இல்லையா? எங்கே அனுப்பணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம வந்து 4 மனிதர்களை அனுப்பியிருக்கோம். ஸோ நம்ம சுபான்ஷு சுக்லா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி இது வரைக்கும் ஸ்பேஸில் போன எல்லா மனிதர்களையும் கால்குலேட் பண்ணோம்னா சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து 634வது விண்வெளி வீரர். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுபான்ஷு சுக்லா அவர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு நம்ம இஸ்ரோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 550 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த மிஷன் வந்து முடிஞ்சு நம்ம July 15, 2025 அன்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இவங்க ரிட்டர்ன் வரதுக்கான அந்த விண்கலம் வந்து டிராகன் விண்கலம். எங்க ரிட்டர்ன் வந்து இறங்கியிருக்காங்கன்னா கலிஃபோர்னியாவில் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சம் 4 மிஷனோட இன்ஃபர்மேஷன்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. இது கம்ஸ் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் கம்ஸ் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 2019. ஸோ இந்த கம்பெனியோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம இஸ்ரோ மற்ற கண்ட்ரீஸோட சேர்ந்து பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் கொலாபரேஷனுக்கும் இந்த கம்பெனி தான் வந்து அக்ரிமெண்ட் அண்ட் அந்த ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த கம்பெனியோட ஒர்க்காக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆக்சம் 4 திட்டத்தின் கீழே நம்ம வந்து யாரெல்லாம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம், நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், இவங்க 2 பேரையும் கொலாபரேட் பண்ணி நம்ம இஸ்ரோவும் இணைஞ்சு தான் இந்த ஆக்சம் 4 மிஷனை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குமே வந்து இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ககன்யான் மிஷன். இந்த மிஷன் வந்து நம்ம எப்போ பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லான்ச் பண்ணுறதுக்கு 2027 லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். சரிங்களா, ககன்யான் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் பை இஸ்ரோ. சரி, இந்த இஸ்ரோவோட நேஷனல் ஸ்பேஸ் டே 2025 தீமையும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். நேஷனல் ஸ்பேஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆகஸ்ட் 23. சரிங்களா, இது வந்து நம்ம சந்திராயன் 3 லேண்ட் ஆன டேட் ஆகஸ்ட் 23 தான் வந்து நம்ம நேஷனல் ஸ்பேஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம இஸ்ரோவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியபட்டா டு ககன்யான், ஏன்ஷியன்ட் விஸ்டம் டு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். ஆரியபட்டா டு ககன்யான், ஏன்ஷியன்ட் விஸ்டம் டு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். இந்த தீமை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ககன்யான் மிஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to send 4 astronauts to space. அந்த அஸ்ட்ரானட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கத் பிரதாப், பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அண்ட் சுபான்ஷு சுக்லா, அஜித் கிருஷ்ணா. இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் கிருஷ்ணா அவர்கள். சரி, இந்த ககன்யான் மிஷனோட லான்ச் வெஹிக்கிள் என்ன, ஜிஎஸ்எல்வி MK3. இதோட லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி MK3. சரிங்களா, இதுதான் வந்து ககன்யானோட லான்ச் வெஹிக்கிள். நெக்ஸ்ட், இப்போ ககன்யானோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ளைட் வந்து நம்ம டிசம்பர் 2025 லான்ச் பண்ணுறதா இருக்கும். சரிங்களா, இந்த ககன்யான் மிஷனோட சேர்ந்து நம்ம வயோமித்ரான்ற ஒரு பெண் ரோபோவையும் வந்து நம்ம அனுப்ப போகிறோம். வயோமித்ரா ககன்யான் மிஷனோட நம்ம அனுப்ப போகிற அந்த பெண் ரோபோட் பேர் என்ன, வயோமித்ரா. வயோம்னா வந்து சான்ஸ்கிரிட்ல ஸ்பேஸ்னு அர்த்தம், மித்ரா மீன்ஸ் ஃப்ரெண்ட். half human robot Vayomitra to test the crucial spacecraft systems, the first human space flight. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2025. இது வந்து தமிழ்நாடு விண்வெளி தொழில்நுட்ப கொள்கை 2025 இந்த பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் பார்த்துடலாம். சரி, இந்த பாலிசி வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் காமர்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த பாலிசி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பாலிசியோட விஷன் என்ன அப்படின்னா தமிழ்நாடு விண்வெளி துறையில் ஒரு முன்னோடியாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயே ஸ்பேஸ் பாலிசி கொண்டு வந்த முதல் ஸ்டேட்டுமே வந்து நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபார் அனௌன்சிங் ஸ்பேஸ் பாலிசி. ஓகே, இந்த பாலிசி மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் ஹைடெக் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங்கும் இதன் மூலயமா நம்ம சிட்டிசன்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இதோட கோல்ஸ் வந்து இதுதான். எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10,000 crore வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். 10,000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இது மூலயமா 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, இந்த 10,000 கோடி ரூபான்றது நம்ம பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணது தான். 10,000 கோடி பேருக்கு வந்து 10,000 பேருக்கு வந்து இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறாங்க. எத்தனை நாளுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 5 years. இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து டைரக்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் 10,000 பேருக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும்.
இதில் ஸ்கில்டு டேலண்டட் பூல் ஃபார் தி ஸ்பேஸ் செக்டார் இன் தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இந்த 10,000 பேர்லேருந்து நம்ம ஒரு ஸ்கில்டு டேலண்டட் பர்சன்ஸை நம்ம உருவாக்குறதுக்கான சான்சஸும் இதோட கோலாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அண்ட் கன்செஷன் அண்டர் தி ஸ்பேஸ் பாலிசி. இதில் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்செஷன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்செஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துடலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, மினிமமாக வந்து நம்ம 25 crore rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 25 மெம்பர்ஸ்க்காச்சும் ஜாப் கொடுத்துருக்கணும் ஃபார் 3 years. இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் வந்து இந்த ஸ்பேஸ் எக்கோசிஸ்டம்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி 25 crore 300 crore வரைக்கும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. 300 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 50% ஆஃப் தி ரிட்டர்ன் அமௌண்ட் கொடுப்பாங்க. எதுக்காக இந்த 50% ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னா, பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ் இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து நம்ம 50% வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இதுக்காக ஃபண்டிங், இப்போ கன்செஷன்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இதோட ஃபண்டிங் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டான்சீட் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. டான்சீட், இந்த டான்சீட் வந்து என்னன்னா தமிழ்நாடு எமர்ஜிங் செக்டார் சீட் ஃபண்ட். தமிழ்நாடு எமர்ஜிங் செக்டார் சீட் ஃபண்ட். இந்த சீட் ஃபண்டை தான் வந்து வரப்போகிற எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கும் வந்து ஃபண்டிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து இதில் என்னென்ன டொமைன்ஸ்லாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் ஸ்பேஸ் செக்டாரும் வந்து நம்மளுக்கு இதில் கவர் ஆகுது, டிஃபென்ஸ் செக்டாரும் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. அடுத்தது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் அனௌன்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்பேஸ் ஃபண்ட் with corpus of rupees 10 crores. இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு 10 crores வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்றதை ஆல்ரெடி நம்ம பட்ஜெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தது டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். டிட்கோனா என்னது? தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்களும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிளான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு டிட்கோவும் வந்து சேர்ந்து ஃபண்ட் பண்ண போகிறாங்க. சரியா? டிட்கோனா என்னது? தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி 2025 ஸ்பேஸ் பே வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். எங்கே அமைக்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸில். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி தொழில் பயன்பாடு மையமாக இது வந்து அமைக்க போகிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இதே மாதிரியான ஹெல்ப்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம JSR IAS அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.